எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 22 பிப்ரவரி 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் சோதனையை வெற்றிகரமாக எங்கு நடைபெற்றது? மகேந்திரகிரி. இரண்டாவது கேள்வி, எந்த மாநில அரசு பள்ளி மாணவர்களுக்கென மணற்கேணி இணையதளத்தை தொடங்கியது? தமிழ்நாடு மாநிலத்தில் பள்ளி மாணவர்களுக்கென மணற்கேணி இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதாவது 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு உண்டு உறைவிட பள்ளி அமைப்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை, தமிழ்நாடு மாநில பள்ளிக்கல்வித்துறை மற்றும் சிவநாடார் ஃபவுண்டேஷன் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் 22 பிப்ரவரி 2024 மேற்கொள்ளப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கென தமிழ்நாடு அரசு வெளியிட்ட மணற்கேணி செயலி உருவாக்கப்பட்டது. 2024-25 நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தவர் யார்? MRK பன்னீர்செல்வம். உச்சநீதிமன்ற வளாகத்தில் முழுமையான ஆயுஷ் ஆரோக்கிய மையத்தை திறந்து வைத்தவர் யார்? உச்சநீதிமன்ற வளாகத்தில் முழுமையான ஆயுஷ் ஆரோக்கிய மையத்தை திறந்து வைத்தவர் யார்? TY சந்திரசூட். குஜராத் மாநிலம் மெக்ஸானாவில் உள்ள தாராப்பில் ரூபாய் 13,500 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நவீனமயமாக்கப்பட்ட ஊடக சூழலுக்கேற்ற இணையதளங்களை தொடங்கி வைத்தவர் யார்? நவீனமயமாக்கப்பட்ட ஊடக சூழலுக்கேற்ற இணையதளங்களை தொடங்கி வைத்தவர் யார்? அனுராக் தாக்கூர். ரயில்வே உள்கட்டமைப்பு வாரிய உறுப்பினராக பொறுப்பேற்றவர் யார்? ரயில்வே உள்கட்டமைப்பு வாரிய உறுப்பினராக பொறுப்பேற்றவர் அனில்குமார் கண்டேல்வால். ஜம்முவில் எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவின் நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை எங்கு தொடங்கப்பட்டது? ஜம்மு காஷ்மீர். 9வது ரைசினா உரையாடல் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார்? 9வது ரைசினா உரையாடல் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் கிரீஸ் நாட்டின் பிரதமர் கிரியாகோஸ் மிட்சோடாகிஸ். பிரெஞ்சு அரசின் மிக உயரிய விருதான செவாலியர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சசி தரூர். தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கையை வெளியிட்டவர் யார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கர்நாடகாவில் மக்களுக்கு கண் சிகிச்சை சேவை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? கர்நாடகாவில் மக்களுக்கு கண் சிகிச்சை சேவை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? ஆஷா கிரணா. ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சியை நடத்திய நாடு எது? சிங்கப்பூர். 2024 ஆண்டுக்கான அர்ஜென்டினா ஓபன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த பகுண்டோ டியாஸ் அகோஸ்டா.
சர்வதேச T20 போட்டிகளில் அதிவேகமாக 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய, அதாவது 100 விக்கெட்டுகளை எடுத்த இரண்டாவது வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? அதிவேகமாக வனிந்து ஹசரங்கா, இலங்கை நாட்டைச் சேர்ந்த வனிந்து ஹசரங்கா. இதில் முதலிடத்தில் உள்ளவர் யாரு? ரஷீத் கான். கிளாசிக்கல் செஸ் போட்டியின் சாம்பியன் பட்டத்தினை மிக இளம் வயதில் வென்றவர் யார்? கிளாசிக்கல் செஸ் போட்டியின் சாம்பியன் பட்டத்தினை மிக இளம் வயதில் வென்றவர் யார்? அஸ்வத் கௌசிக். அஸ்வத் கௌசிக். இமயமலை கூடை எனும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இமயமலை கூடை எனும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? உத்தரகாண்ட். உத்தரகாண்ட். ஒவ்வொரு ஆண்டும் உலக சாரணர் தினம், அதாவது வேர்ல்டு ஸ்கவுட் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 22. பிப்ரவரி 22. ஒவ்வொரு ஆண்டும் உலக சிந்தனை தினம், அதாவது வேர்ல்டு திங்கிங் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை பிப்ரவரி 22. பிப்ரவரி 22. சமீபத்தில் காலமான பாலி நாரிமன் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? பிரபல வழக்குரைஞர், சட்ட நிபுணர் மற்றும் வழக்குரைஞர். இந்திய நீதித்துறையின் பீஷ்ம பிதாமகன் என அழைக்கப்படுபவர் யார்? பாலி நாரிமன். பாலி நாரிமன். ஸ்வச் சர்வேக்ஷான் 2023 எனப்படும் தூய்மை தரவரிசையில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் திருப்பதி 8வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழக பதிவாளர்களின் ஓய்வு வயதை 60ஆக அதிகரிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. போதிய பணமில்லாத காரணத்தால் ஜாமீன் பெற முடியாமல் தவிக்கும் ஏழை சிறை கைதிகளுக்கு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் நிதியுதவி வழங்க ரூபாய் 20 கோடியை மத்திய உள்துறை அமைச்சகம் ஒதுக்கியுள்ளது. G7 தலைமையிலான கூட்டணி நாடுகளுக்கு ரஷ்யா கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட டீசல் உள்ளிட்ட எரிபொருள்களை $6.65 பில்லியன் இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளது. இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 55,150 கோடி ரூபாய். அடுத்து, அமேசான் மலைக்காடுகளில் புதிய வகை பச்சை அனகோண்டா பாம்பு இனத்தை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த பச்சை அனகோண்டா பாம்பு 26 அடி உயரமும் 200 கிலோ எடையும் கொண்டுள்ளது. அடுத்து, புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தில் அரசின் அடுத்த 5 மாத செலவினங்களுக்கான ரூபாய் 4,634.29 கோடிக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். உக்ரைன் மீது படையெடுத்துள்ளது தொடர்பாக ரஷ்யா மீது கூடுதலாக பொருளாதார தடைகளை விதிக்க ஐரோப்பிய யூனியன் முடிவு செய்துள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலை மாதம் தொடங்க உள்ள ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்திய குதிரையேற்ற வீரர் அனுஷ் அகர்வாலா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஜூலை மாதம் தொடங்க உள்ள ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்திய குதிரையேற்ற வீரர் அனுஷ் அகர்வாலா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ராக்கெட்லண்ட் அகில இந்திய ஓபன் சாம்பியன்ஷிப்பில் ஒற்றையர் பிரிவில் சாம்பியனான வருமான வரித்துறை அதிகாரி சித்தார்த் நந்தல் இரட்டையர் பிரிவிலும் நிகில் மன்சுகானியுடன் இணைந்து வாகை சூடினார். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். அடுத்து, ஈரானில் நடைபெற்ற ஆசிய உள்ளரங்க தடகள சாம்பியன்ஷிப் 2024இல் இந்தியாவின் அங்கிதா 3000 மீட்டர் மகளிர் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்றார். அடுத்தது, ஆசிய ட்ராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் 2024 முதல் நாளில் இந்தியாவுக்கு 4 பதக்கங்கள் கிடைத்துள்ளது. எங்கு நடைபெற்று வருகிறது? டெல்லியில். அந்த வகையில் ஜூனியர் மகளிர் ஸ்பிரிண்ட் பிரிவில் இந்தியாவின் சரிதா குமாரி, நியா செபாஸ்டியன், ஜாய்னா முகமது அலி பிர்கான் ஆகியோர் அடங்கிய அணி தங்கப்பதக்கம் வென்றது. பாராணிகள் ஆடவர் ஸ்பிரிண்ட் பிரிவில் அர்ஷத் ஷேக், ஜலாலுத்தீன் அன்சாரி, பசவராஜ்
ஹொரதி அடங்கிய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜூனியர் அணி ஆடவர் ஸ்பிரிண்ட் பந்தயத்தில் நாராயண் மகதோ, சையத் காலித் பாகி, மயங்க் லம்பம் வடாபா ஆகியோர் அடங்கிய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜூனியர் மகளிர் அணிகள் பர்சூட் பிரிவில் ஹர்ஷிதா ஜாஹர், சுஹானி குமாரி, தன்யதா ஜேபி பூமிகா ஆகியோர் அடங்கிய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 22 பிப்ரவரி 2024 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.